Good morning, students. Welcome to science class. Now we are going to see about the atoms and molecules lessons, book back exercise. Okay, first we have to take some review about some formulas. For example, 1 mole of any gas occupies 22.4 liter at standard temperature pressure. A molar volume, that is nothing but molar volume. Molar volume of any gas அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இப்போ molar volume of any gas occupies 22.4 liter at standard temperature pressure. ஓகே, அப்போ எந்த கேஸாக இருந்தாலும் எந்த மாலிக்யூலாக இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ லிட்டர்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 22.4 லிட்டர். அது எப்போயுமே எங்கேயுமே என்ன ஆகாது அப்படின்னா மாறவே மாறாது. ஸோ மோலார் வால்யூம்னு சொல்லிட்டாவே நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், 22.4 லிட்டர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுடலாம். தென் சம் பேசிக் ஆட்டம்ஸ் அண்ட் தியர் அட்டாமிக் மாசஸ். இப்போ ஆட்டம்ஸ், பேசிக் ஆட்டம்ஸ்லாம் என்னென்னா நம்ம இந்த லெசனில் பார்த்தோமோ அந்த லெசன்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் அதோட அட்டாமிக் மாஸ் வந்து டேப்லேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா, நல்லா தெரிஞ்சிட மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா மாலிகுலர் மாஸ் வந்து என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போ மாலிகுலர் மாஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு கேட்குறாங்க அப்படின்னா கார்பனுக்கு 12, அப்போ ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன், இப்போ 2 × 16, அப்போ கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கார்பன் இஸ் ஈக்குவல் டு 12, தென் ஆக்சிஜன் 16, hydrogen 1, sulfur 32, and calcium 40, phosphorus 30, chlorine 35.5. Okay, now some basic formulae for finding solutions. Number of molecules is equal to mass by atomic mass. Number of moles is equal to mass by molecular mass. இப்போ மாஸ் வெறும் மாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, என்ன ஆட்டம்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் என்ன ஆட்டம்னு சொன்னாங்கன்னா அட்டாமிக் மாஸ் உங்களுக்கு தெரியும், மாஸ் கொடுத்துருவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் மாஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டாங்க, மாலிக்யூலோட மாஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ். சரியா, அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 6.023 × 10^23. இப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை 6.023 × 10^23 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்லாமே பேசிக் இந்த பேசிக் ஃபார்முலாலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி போடுறாங்க. ஓகேவா, அப்போ இந்த 4 ஃபார்முலாவே நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களால் எப்படி சம் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும். ஓகேவா, நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த டாபிக் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் டெக்ஸ்டுவல் எவாலுவேஷன். அதாவது புக் பேக் எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா, த ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அ ஸ்மாலஸ்ட் மாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ் இப்போ 6.023 × 10^23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ 1 atom ஆஃப் ஹீலியம், 2 grams ஆஃப் ஹீலியம் அண்ட் 1 mole atoms ஆஃப் ஹீலியம். இப்போ ஆன்சர் இஸ் 1 atom ஆஃப் ஹீலியம். ஓகே, அப்போ 1 atom ஆஃப் ஹீலியம்னா எப்படி அப்படின்னு பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 6.023 × 10^23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம் கேட்டிருக்காங்க. அப்போது 6.023 × 10^23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் 1 mole. அப்போ மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஹீலியம் இஸ் நத்திங் பட் 0.04 grams, நத்திங் பட் 0.004 kilograms. ஏன்னா நீங்கள் கிராம்ஸில் கூட என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். தென் மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹீலியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் 6.023 × 10^23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு 0.04004 கிலோகிராம். இது வந்து ஃபஸ்ட்டு மேலே இருந்ததே அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போது லெட் அஸ் மூவ் டு த மாஸ் ஆஃப் செகண்ட் ஒன் இஸ் மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹீலியம் கேட்டிருக்காங்க. அப்போது இதுதான் வந்து செகண்ட். அப்போ அதை மார்க் பண்ணிக்கோ, இது செகண்ட் ஒன். எழுதும்போது உங்கள் புக்கில் நோட் பண்ணும்போது இது ஏ அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் பி இஸ் மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு 0.004 divided by mass by atomic mass தானே, mass by Avogadro number, mass of
ஓகே. அப்போது 0.004 divided by 6.023 is equal to இது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா mass 6.6423 into 10 power 27 kilogram. 27 kilogram mass by number of atoms divided by what? 6.023 is equal to 6.6423 into 10 power 27 kilograms. Then 2 gram of helium is equal to, this mass is equal to what? 0.002 kilogram. Then 1 mole atom of helium is equal to 4 grams. So B is the smallest mass as 6.6423 to 10 power minus 27 kilogram. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து சின்னது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல்? ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ட்ரைனா மட்டும்தான். அப்போது இப்போ குளுக்கோஸ் அப்படின்னா C6H12O6. அப்போ கார்பன் 6 இருக்குது. தென் H12 12 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அண்ட் ஆக்சிஜன் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா O6 6 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா கார்பன் 6, ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் வந்து 12 அண்ட் ஆக்சிஜன் வந்து 6. அப்போது டோட்டலி 24 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது குளுக்கோஸில். ஹீலியமில் ஒரே ஒரு ஆட்டம் தான். கார்பன் டை ஆக்சைடில் வந்து கார்பன் ஒரு ஆட்டம் அண்ட் ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம். அப்போ கார்பன் 1 + 2 ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 3 ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் ஒன்லி 1 ஆட்டம். அப்போ விச் ஒன் இஸ் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. தென் the volume occupied by 4.4 gram of carbon dioxide. Volume occupied by 4.4 gram of carbon dioxide at standard temperature pressure கேட்டிருக்காங்க. 22.4 liter, 2.24 liter, 0.24 liter and 0.1 liter. Okay, our 2.24 liter is the correct answer. எப்படின்னு பார்ப்போம். The molar volume of carbon dioxide is 22.4 liter. For any கேஸாக இருந்தாலும் 22.4 லிட்டருங்கிறது என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகவே ஆகாது. தென் வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole is equal to 44 grams. இப்போ 40 அப்போ மோலார் மாஸ்ன்னு சொல்லும்போது 44 grams தான் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 44 grams ஆக்குபைட் 2.4 liter ஆஃப் வால்யூம். அப்போது 4.4 எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.24 liter. 2.24 liter. ஓகே, அது அந்த பேசிக் ஃபார்முலாஸில் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் வாட்? 4.4 grams கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 22.4 liters 4 liters divided by 44 into 4.4 is equal to 22.4 divided by 10 is equal to what? 2.24 liter. Okay. Then mass of 1 mole of nitrogen atom is அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 28 grams. அப்போ ஒரு மோல் நைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 28 grams. தென் இது வந்து கான்ஸ்டன்ட். எப்போயுமே நீங்கள் இதையும் மனசில் வச்சுக்கணும். மாலிகுலர் மாஸ் அதே மாதிரி டேபுலேஷன் உங்கள் புக்கில் ஒரு கான்செப்ட் முடிஞ்சோடனே மாலிகுலர் மாஸ் ஆஃப் சம் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரியா? அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. தென் which of the following represents 1 AMU? 1 AMU. This is nothing but what? Atomic mass unit ஓட definitionலேருந்து. அப்போது obviously we know that 1/12th of mass of carbon 12 atom. Carbon 12 atom. ஓகேவா? இப்போது இந்த நம்ம பார்த்தது. Then 1/12th mass of carbon 12 atom. By definition 1 AMU is equal to the defined as preciously 1/112th of mass of an atom of a carbon. So answer C is correct. Then which of the following statement is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 gram of carbon is equal to carbon 12 contains Avogadro number
So 1 mole of oxygen gas contains Avogadro number. 1 mole of hydrogen gas contains Avogadro number of atoms. 1 mole of electron stands for 6.023 into 10 power 23 electrons. The answer is 1 gram of carbon dioxide. Carbon 12 contains Avogadro number of atoms. This is obviously you have studied in your book. Okay. Question number 7. The volume occupied by 1 mole of a diatomic gas. 1 mole of diatomic gas at standard temperature, pressure. The options are given: 11.2 liter, then 5.6 liter, and 22.4 liter, and 44.8 liter. 1 mole of diatomic gas னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, diatomic gas. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மோல் கொடுத்துருக்காங்க. தென் diatomic gasனு கேட்டிருக்காங்க. ஸோ mole is equal, number of moles is equal to mass by molecular, sorry, volume by molar volume. வால்யூம் பை மோலார் வால்யூம் ஃபார்முலா தான். அப்போ அந்த ஃபார்முலா நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 22.4 by the definition 1 mole of any gas standard temperature pressure occupies molar volume 22.4. இப்போ வந்து டயட்டாமிக் மாலிக்யூல்னாவே மாஸ் பை வால்யூம் பை மோலார் வால்யூம் தான். அப்போ மோலார் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ 22.4 லிட்டர். ஓகேவா. தென் in the nucleus of 20 calcium 40 there are, அதில் வந்து எத்தனை ப்ரோட்டான்ஸ் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். அப்போ 20 protons and 40 neutrons, 20 protons and 20 neutrons, 20 protons and 40 electrons, 40 protons and 20 electrons. The answer is 20 protons and 20 neutrons. அப்போ ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேமாக எங்கேயுமே என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஏதாவது 1-2 சேஞ்ச் ஆகலாம். அதாவது அது வந்து ஐசோடோப்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் சேஞ்ச் ஆனாலும் இப்போ 20 ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா 21 நியூட்ரான்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பேன் தவிர என்ன ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகாது. அப்போ 20 கான்ஸ்டன்ட், எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. தென் 20 calcium 40. 20 is the atomic number of protons plus number of electrons. Number of protons or number of electrons இருக்கலாம். And 40 is the mass number of protons plus number of neutrons. 20 calcium 40 contains 20 protons plus and 20 electrons and 20 neutrons. So answer B is correct. Okay. Then question number 9 is the gram molecular mass of oxygen molecule. Gram molecular mass of oxygen molecule. Okay. Carbon 12. இது தப்பாக இருக்குப்பா. இது வந்து ஆக்சிஜனுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 16. சரியா, மாற்றிக்கோ. ராங்காக இருக்குது, மாற்றிக்கோ. தென் 1 molecule of substance contains dash molecules. 1 mole of any substance contains dash molecules. That is obviously we know that is Avogadro number 6.023 into 10 power 23. ஓகேவா. அப்போ சேஞ்ச் ஆகும் 23. இது வந்து ப்ளஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 10 power -23 கொடுத்துருக்காங்க. எப்போயுமே பாசிட்டிவ் தான். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒரு மாலிக்யூலில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது 6.023 into 10 power 23. ஓகே. Then Avogadro law states that the 1 mole of any substance contains 6.023 into 10 power 23 molecules. So the answer is correct. Okay. Then let us move on to the filling the blanks. Atoms of different elements having dash mass number but dash atomic numbers are called isobars. Same mass number. This is nothing but the definition of the isobars. Same mass number but different atomic number are called isobars. Then question number 2 is atoms of different elements having the same number of neutrons. Atoms of different elements having the same number of neutrons, same number of dash are called isotones னு கேட்டிருக்காங்க. neutrons. Okay. Then atoms of one element can be transmuted into the atoms of other element by artificial transmutation. Then
Question number 4 is the sum of the number of protons and neutrons of an atom is called its mass number. Mass number. Okay. Then question number 5 is the relative atomic mass is otherwise known as standard atomic weight. Standard atomic weight. The relative atomic mass is otherwise known as standard atomic weight. Then question number 6 is the average atomic mass of hydrogen is dash AMU. Average atomic mass of hydrogen is 1.008 AMU. 1.008 AMU. Then question number 7 is if a molecule is made of similar kind of atoms, then it is called atomic mass of molecule. Homoatomic molecule. If a molecule is made of similar kind of atoms, மாலிக்யூலில் ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஹோமோஅட்டாமிக் மாலிக்யூல். இதுவே வேறு வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 இஸ் அ மாலிக்யூல். அதில் ஹைட்ரஜனும் சேம் தான், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் சேமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஹோமோஅட்டாமிக் மாலிக்யூல். இதுவே வந்து ஹெட்டிரோஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன்கிறது ஒரு ஆட்டம், ஆக்சிஜன்கிறது ஒரு ஆட்டம். அப்போ வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டாங்க, ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா அதையும் எழுத தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஹெட்டிரோஅட்டாமிக் மாலிக்யூல். தென் the number of atoms present in a molecule is called atomicity. எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட்டாமிசிட்டி. ஓகேவா, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. தென் கொஷின் நம்பர் 9 is the number of 1 mole of any gas occupies dash milli at standard temperature pressure கேட்டிருக்காங்க. இப்போ 22.4 லிட்டர் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மில்லியாக மாத்திரம்னா 1000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 22,400 மில்லி அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தென் கொஷின் நம்பர் 10 is atomicity of phosphorus is dash. Atomicity of phosphorus is 4. Atomicity of phosphorus is 4. Okay. அப்போ P4 தான் சொல்லுவாங்க. ஓகேவா. தென் match the following: 8 grams of oxygen and 4 grams of hydrogen, 52 grams of helium, then 112 grams of nitrogen and 35.5 grams of chlorine. ஓகேவா. அப்போது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும். எவ்வளோ கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் பை இப்போ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னால் அது மாலிக்யூல். அப்போது மாஸ் பை மாலிகுலர் மாஸ். 4 grams of hydrogen is also molecule. So mass by what? Molecular mass. Okay வா. இப்போ 8 grams of oxygen சொன்னீங்கன்னா 8 divided by 8 மாஸ் வந்து 8 கொடுத்துட்டாங்க. ஆக்சிஜன் எத்தனை 12, 32. அப்போ 8 divided by 32 என்ன வருதோ that is what டேஸ் மோல்ஸ்னு வரும். சரியா. அப்போ அந்த மோலோட ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் என்ன மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அப்போ எல்லாமே மாலிகுல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது மாஸ் பை மாலிகுலர் மாஸ் நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும், அப்போ 8 grams ஆஃப் ஆக்சிஜன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன 16. அப்போ 16 × 2. இப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன 4 1. அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2. அப்போ 4 divided by 2 is equal to 2. இப்போ 2 எங்கே இருக்குது, தேர்ட் ஒன்னில் இருக்குது. தென் 52 grams ஆஃப் ஹீலியம். ஹீலியமோட அட்டாமிக் மாஸ் என்ன 4. அப்போ 52 divided by 4. அப்போது 13 moles. தென் நைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் என்ன 28 grams. இப்போ 28 divided by 28. அப்போது 4 moles. 112 divided by 28. அப்போது 4 moles. சரியா. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். 35.5 grams ஆஃப் குளோரின். அப்போ குளோரின் எத்தனை 35.5. அப்போ 70. அப்போ 35.5 divided by 70 என்ன வருதோ தட் இஸ் வாட் த ஆன்சர். அப்போது இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். மாஸ் அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 வேல்யூமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி செக் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரையும் என்ன பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Two elements sometimes can form
more than one compound. That is true. Two elements sometimes can form more than one compound. ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட காம்பவுண்ட் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது ட்ரூ தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். இப்போ அந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து இன்னொரு ஒரு காம்பவுண்ட் வந்து மேக் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6. அப்போ அதில் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அது ரெண்டு கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு? குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரியா? அப்போது இந்த மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது வந்து ட்ரூ தான். தென் கொஷின் நம்பர் 2 இஸ் the noble gases are diatomic gases. False. noble gases of atomic homoatomic gases. அதனால் என்னென்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோபல் கேசஸ் இஸ் நத்திங் பட் ஹீலியம், ஆர்கான், இதெல்லாம் மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க. நோபல் கேசஸ் இஸ் நத்திங் பட் மந்த வாயுக்கள். அது வந்து எந்த ஆட்டம் கூட என்ன ஆகாது அப்படின்னா கம்பைண்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகி என்ன கிடச்சிருக்கு? கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த நோபல் கேசஸ் வந்து எப்பயுமே எந்த ஆட்டம் கூடவே என்ன ஆகாது அப்படின்னா கம்பைண்ட் ஆகவே ஆகாது. அது வந்து எப்பயுமே தனிச்சு தான் நிற்கும். ஸோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோபல் கேசஸ் ஆர் மோனோஅட்டாமிக் கேசஸ் தான். ஓகேவா? டயட்டாமிக்காக இருக்கவே இருக்குது. இப்போ ஹீலியம்னா HE மட்டும்தான். ஹீலியமோட சேர்ந்து எந்த ஆட்டம் என்ன பண்ணாது அப்படின்னா கம்பைண்ட் ஆகி ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? இது வந்து நோபல் கேசஸ் எப்படி சொல்லுவாங்க? இன்னொரு அந்த அதர் நேம் ஆஃப் நோபல் கேசஸ் இஸ் நத்திங் பட் இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் கொஷின் நம்பர் 3 இஸ் த கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element has no unit. The gram atomic mass of an element has no unit. False. இப்போ கிராம் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லிட்டாவே என்னது வரும் அப்படின்னா அதில் கிராம் வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த யூனிட் இருக்கும். வெறும் அட்டாமிக் மாஸ்னால் மட்டும்தான் என்ன இருக்காது அப்படின்னா கிராம்ஸ் இருக்காது. ஓகேவா? தென் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is expressed in the unit of grams. இது வந்து உங்களோட do you know பார்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் question number 4, 1 mole of gold and silver contain the same number of atoms. 1 mole of gold and silver contain the same number of atoms. இது கரெக்ட் தான். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்? 1 mole of goldன்னு எடுத்துட்டாலும் 6.023 into 10 power 23. this is nothing but Avogadro number. ஓகேவா? அப்போ அதில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. தென் சில்வர் ஆட்டம் எடுத்தாலும் என்ன ஆக போகிறதில்ல? சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே. Then the molar mass of carbon dioxide is 42 grams. That is false. It is what? 44 grams. இது கீழே கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோ. அப்போ கார்பனுக்கு 12 and oxygen is nothing but 16. 16 into 2 what? 32. So finally we get what? 44 grams. Here they have given 42 grams. So answer is 44 grams. Then ascertain and reason. Answer the following questions using the data given below. A and R are correct and R explains the A. A is correct, R is wrong. A is wrong. இது வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்படி தான் கொடுக்கணும். சரியா? அப்போது A is wrong. இந்த மாதிரி தான் ஆன்சர் கொடுக்குறங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ A and R வந்து கரெக்டு. R வந்து ஏயை எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படிங்கிறத சொல்லணும். A is correct, R is wrongனு சொல்லலாம். A is wrong, R is correctனு சொல்லலாம். A and R is correct, R does not explain A அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீ எழுதணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. The first question is ascertain. The atomic mass of aluminum is 27. Reason, the atomic mass of aluminum is 27 times heavier than 1 by 12th of mass of carbon atoms. அப்போது ஏயும் ஆரும் கரெக்டு தான். அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து 27 தான். ஆரும் வந்து கரெக்டு தான். ஆர் வந்து ரீசன், தட் இஸ் ரீசன் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா அசர்டைனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே. அப்போ ஆர் ஹியர் ஆர் ரெப்ரசன்ஸ் வாட்? ரீசன். ஏ ரெப்ரசன்ஸ் அசர்டைன். அசர்டைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அசர்ஷன். ஓகே. அது வந்து ஆர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? தென் அசர்ஷன் வந்து relative molecular mass of chlorine is 35.5 AMU. The natural abundance of chlorine isotopes are not equal. அப்போது இங்கேயும் என்னது? A and R correct. what do you mean by abundance? அது எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிக்யூல் அப்படின்னா
அந்த மாலிக்யூலில் பர்டிகுலர் ஆட்டம் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா அபண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இடம் எடுத்திருக்கோ, எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கோ, தட் இஸ் நத்திங் பட் அபண்டன்ஸ். த நேச்சுரல் அபண்டன்ஸ் ஆஃப் குளோரின் ஐசோடோப்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ நேச்சுரல் ஐசோடோப்ஸ் வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். அப்போ மாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். அப்போ ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ. தென் short and short question, definition of relative atomic mass. Relative atomic mass of an element is a ratio between the average mass of its isotopes to 1/12th part of a mass of a carbon. இது வந்து உங்களோட புக்கில் இருக்குது, நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். Then write different types of isotopes of oxygen and its percentage of abundance. இப்போ isotopes of oxygen என்ன அப்படின்னா O6. இது வந்து உங்களோட புக்கில் இருக்கும், மறுபடியும் இதை பார்த்துக்கோ. Then oxygen is oxygen 8O16, 8O17, 8O18. ஓகே, அப்போ மாஸ் ஆஃப் AMU வந்து எவ்வளோ அப்படின்னா 15.9949. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் 17ல் 16.991 and 18ல் 17.992. ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 99. ஆக்சிஜன் 8 வந்து 8O16 வந்து எவ்வளோ அப்படின்னா 99.757. இது செகண்ட் ஒன் இஸ் 0.038, தேர்ட் ஒன் இஸ் 0.205. ஸோ இது போட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. தென் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போது 15.999 AMU. ஓகே, அந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, தென் question number 3 is define atomicity. The number of atoms present in the molecule is called atomicity. Then question number 4 is give 2 examples of heteroatomic molecules. Heteroatomic molecules nothing but ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்து வேறு ஆட்டம்ஸ் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகூல்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HCl. இப்போ ஹைட்ரஜன்கிறது ஒரு ஆட்டம், குளோரின்ங்கிறது ஒரு ஆட்டம், தென் சோடியம்ங்கிறது ஒரு ஆட்டம், குளோரைடுங்கிறது ஒரு ஆட்டம். ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் வாட், ஹெட்ரோஅட்டாமிக் மாலிக்யூல். தென் வாட் இஸ் அ மோலார் volume of gas? The volume occupied, this is, we know that the volume occupied by 1 mole of any gas at STP is called the molar volume. Its value is equal to 22.4 liter or 22,400 milliliter or 22,400 centimeter cube or 2.24 into 10 power minus 2 meter cube. எப்படி என்ன பண்ணலாம், எழுதலாம். Then find the percentage of nitrogen in ammonia. அமோனியாவோட மோலார் மாஸ் என்னது, நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன 14 அண்ட் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எத்தனை 1. அப்போ 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ வி புட் வாட் 3. அப்போ 14 + 3 is equal to 17. This is a molar mass of a அமோனியா. ஓகே, இப்போ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டிருக்காங்க. அப்போ நைட்ரஜன் எத்தனை 14 ஆட்டம்ஸ். அப்போ 14 இருக்குது. ஸோ 14 divided by 17 into 100. ஸோ 82.35%. இதுவே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனை கேட்டாங்க அப்படின்னா 3 divided by 17 into 100. ஓகேவா? இது வந்து இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. தென் லாங் ஆன்சர் கொஷின், calculate the number of atoms, number of water molecule present in 1 drop of water which weighs 0.18 grams. 18 grams. Okay. grams. அப்போ 1 mole of water weighs 18 grams. வாட்டர்னா H2O. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எத்தனை 2 அண்ட் ஆக்சிஜனுக்கு எத்தனை அட்டாமிக் மாஸ் 16. அப்போது 2 + 16 is equal to 18 grams. அப்போ 18 grams of water contains எத்தனை ஆட்டம்ஸ் 6.023 into 10 power 23 water molecules. அப்போது இவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா 0.18 gram of water contains எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன வரும் 6.023 into 10 power contains. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க,
calculate the number of water molecule கேட்டிருக்காங்க. number of water molecule அப்போ number of moles is equal to number of molecule divided by 6.023 ஃபார்முலா. அப்போது நமக்கு வந்து number of molecule கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்படி ரெசிப்ரோக்கலாக வரும். ஓகேவா? அப்போது 6.023 into 10 power 23 divided by 18 into 0.18. So we can get what? 6.023 into 10 power 21 water molecules. Okay, then nitrogen plus hydrogen that forms ammonia gas. ஓகேவா? அப்போ ரெண்டு மாலிக்யூலும் 3 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா 2 மாலிக்யூல் ஆஃப் அமோனியாவை என்ன பண்ணியிருக்கு? ஃபார்ம் பண்ணியிருக்கு. the atomic mass of nitrogen is 14 and the hydrogen is 1. அப்போ 1 mole of nitrogen dash grams plus dash 3 moles of hydrogen dash grams gives dash 2 moles of ammonia dash gramsனு கேட்டிருக்காங்க. கிராமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. அப்போது 1 mole of nitrogen molecule is 28 grams. That is we know that 3 moles of hydrogen அது வந்து 6. Okay, then 2 moles of ammonia is 34. So 1 mole of nitrogen is 28 grams plus 3 moles of hydrogen 6 grams gives 2 moles of ammonia. இது வந்து என்னன்னா அந்த ஈக்குவேஷனை அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அப்போ 1 mole of nitrogen dash grams அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நைட்ரஜனுக்கு கீழே என்ன பண்ணணும்? அந்த கிராம்ஸ் வந்து எழுதணும். ஓகேவா? அந்த ஃபார்முலா எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் அந்த ஆன்சரையும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது 28 grams 6 grams and 34 grams. ஓகே, இதில் என்னன்னா இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ண தெரியணும். இப்போ 2 நைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது இங்கே இந்த ஆஃப்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே மாதிரி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும்? நம்ம மாஸ் வந்து மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். தென் calculate the number of moles in 27 grams of aluminum and 1.51 into 10 power 23 molecules of ammonium chloride. NH4Cl is nothing but ammonium chloride. Okay, then answer is 27 grams of aluminum. The number of moles is equal to mass by atomic mass. The number of moles in 27 grams of aluminum is equal to 27 divided by 27 is nothing but 1 mole. Okay, then 1.51 into 10 power 23 molecules of ammonium chloride. So the number of moles is equal to number of molecules divided by Avogadro number. So number of molecules எத்தனை கொடுத்துருக்காங்க? 1.51 into 10 power 23 divided by 6.023 into 10 power 23. So 0.25 mole. Okay, give the salient features of modern atomic theory. That is, we know that again I will recall you, an atom is no longer indivisible. Atom வந்து எப்பவுமே பிரிக்க முடியாது. The atoms of same element may have the different atomic masses. That is nothing but isotopes. Then atoms of different elements may have same atomic masses. Isobars. That is nothing but isobars. The atoms of one element can be transmuted into another atoms of other element. That the atom is no longer indestructible. Atoms may not always combine in a simple whole number ratio. இருக்கும். Then atoms is the smallest particle that takes in a chemical reaction. The mass of an atom can be converted into energy. என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணலாம். Then question number 5 is derive the relationship between the relative molecular mass and vapor density. So the relative molecular mass of a gas or vapor is a ratio between இது வந்து relative molecular mass ஓட according to the hydrogen scale relative molecular mass ஓட definition. Then அதுக்கடுத்து vapor density என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? ரெண்டையுமே ரிலேட் பண்ணணும். அக்கார்டிங் டு த அவகேட்ரோஸ் லா ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். thus let the number of molecules in one volume is equal to n. Then இது வந்து லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ the mass of n molecules of gas or vapor at standard temperature pressure divided by mass of n molecule of hydrogen. கேன்சலிங் n கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா
mass of one molecule of gas and mass of one molecule of hydrogen. இப்போ molecule கொடுத்துட்டாங்க. Then hydrogen atom தான் நம்ம பார்க்கணும். That is vapor density. So the mass of one molecule of gas divided by mass of two atoms of hydrogen. By comparing the definition of the relative molecular mass and the vapor density, we can write as follows. Mass of one molecule of a gas divided by 2 into mass of one atom. So the relative molecular mass is what? Molecular mass is nothing but 2 into vapor density. So yeah, then hot questions. First, calcium carbonate is decomposed on heating in the following reaction. Calcium CaCO3 is nothing but calcium carbonate. அது எப்படி வந்து ஹீட் பண்ணதுனால என்னவா சேஞ்ச் ஆகிருக்குன்னா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக மாறி இருக்கு. ஓகேவா? ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆர் இன்வால்வ்ட் இன் திஸ் ரியாக்ஷன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்சிங்காக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போது இந்த சைடு வந்து உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால்சியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ஆட்டம் ஆஃப் கால்சியம் இருக்குது. இந்த சைடு ஆஃப்டர் திஸ் ரியாக்ஷன் ஒரு ஆட்டம் ஆஃப் CaOன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே ஒன்று இருக்குது. தென் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது அப்படின்னா 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் ஆஃப்டர் ரியாக்ஷன் வி கேன் கெட் வாட், ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், தென் கார்பன் டை ஆக்சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ வி கேன் கெட் 3 ஆக்சிஜன். தென் கார்பன் எத்தனை இருக்குது அப்படின்னா இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பார்க்கணும், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம எத்தனை மோல்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணும். அப்போது ஆப்வியஸ்லி இந்த கால்சியம் கார்பனேட் இஸ் 1 mole. தென் calculate the gram molecular mass of calcium carbonate involved in this reaction. இப்போ gram molecular massனா கால்சியம்க்கு 40 we know that, and கார்பனுக்கு 12 and 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஃபைனலி we get 100 grams of calcium carbonate. Then how many moles of carbon dioxide are there in this question? கார்பன் டை ஆக்சைடும் ஒரே ஒரு மோல் தான். ஓகேவா? அப்போது ஒரே ஒரு மோல். தென் how many grams then following problems, how many grams are there in the following formula. அப்போ என்ன கிராம்ஸ்னு கேட்டால் என்னது, ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகேவா? அப்போது 2 moles of hydrogen molecule of hydrogen H2. அப்போ mass of 2 moles of hydrogen molecule is equal to 2 into 2 4 grams. 3 moles of chlorine molecule அப்படின்னா gram molecular mass of 3 mole of chlorine is equal to, for example 35. ஒரு chlorine ஆட்டமோட எவ்வளோனா ஒரு 35.5. அப்போ 2 chlorine ஆட்டம் Cl2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 2 chlorine ஆட்டம்னா எத்தனை இருக்கும், 35.5 into 2, அப்போ 71. அப்போ 3 into 71 is equal to 213 grams. Then 5 moles of sulfur molecule in sulfur molecule. அப்போ சல்ஃபருக்கு வந்து எவ்வளவு அட்டாமிக் மாஸ் 32. அப்போது 5 into 8 into 32. ஸோ ஃபைனலி we get 1280 grams. And 4 moles of phosphorus molecule. இப்போ P4. அப்போது gram molecular mass of 4 moles of phosphorus 4 into 31. Okay. அப்போ ஃபைனலி we get what? ஃபாஸ்பரஸ்க்கு 30 தான்ப்பா. ஃபாஸ்பரஸ்க்கு வந்து புக்கில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து 30 தான். ஸோ அக்கார்டிங் டு இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோ. 4 into 30 20. அப்போ 4 into 120 480 தான் வரும், 480 grams. அப்போ தென் question number 2 is calculate the percentage of each element. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த பர்சன்டேஜ் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிடணும். இப்போ கால்சியம் கார்பனேட் CaCO3. இப்போ CaCO3 அட்டாமிக் மோலார் மாஸ் என்ன 100 grams. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம்னு சொன்னால் 40 divided by 100, அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன்னு சொன்னால் 12 divided by 100, அண்ட் ஆக்சிஜன்னு சொன்னால் 48 divided by 100. ஓகேவா? அப்போது 40, 12, 48%. Then question number 3 is calculate the percentage of oxygen in aluminum sulfate. Aluminum 12 and then oxygen 16. சரி, அலுமினியம்க்கு வந்து 12 இல்லைப்பா 27. சேஞ்ச் பண்ணிக்கோ, இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்குது. அலுமினியம்க்கு வந்து 12. தென் அலுமினியம்க்கு வந்து 27.
7 கீழே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, மேலே மாற்றிருக்காங்க. ஸோ அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு 12 இல்லை, என்னது 27. ஓகே, அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் 27, ஆக்சிஜன் இஸ் 16 அண்ட் சல்ஃபர் இஸ் 32. ஸோ அலுமினியம் சல்ஃபேட்க்கு என்ன எப்படி வந்து அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 27 × 2, தென் 32 இன்ட்டு சல்ஃபர் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற நம்பர் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ S3, அப்போது S × 3 32 × 3 ப்ளஸ் இப்போ ஆக்சிஜன் வந்து 4 × 3 தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆக்சிஜன் 4 அதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அப்போ 16 × 12, ஃபைனலி வி கெட் வாட் 342 grams. 342 grams. என்ன கேட்டிருக்காங்க, கேல்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு எவ்வளோ எடுத்துருக்கு அப்படின்னா 192 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 192 divided by 342 × 10 power into 100, finally we get 56.14%. மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். இங்கே வந்து calculate the percentage of each element கொடுத்துருக்காங்க. calcium 14. Here 4 moles of phosphorus molecule. phosphorus moleculeோட atomic mass என்ன அப்படின்னா 30 தான். ஓகேவா, அப்போ 4 × 120 480 grams வரும். இதையும் கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா, கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா, then question number 4 is calculate the percentage of relative abundance of boron 10 and boron 11 of its average atomic mass is 10.804 AMU. ஓகேவா, இது வந்து ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி பண்ணணும். The average atomic mass of boron is 10.804 AMU. That is given. Percentage of relative abundance of B10 and B11. இது இஸ் நத்திங் பட் வாட் ஐசோடோப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட அட்டாமிக் மாஸ். இப்போ லெட்டஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் B-10 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் B-11 வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் பண்ணோம். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 - x. அப்போ ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு x into 10 plus 1 - x into 11 is equal to 10.804 AMU. Finally, 10x plus 11 minus 11x is equal to 10.805 AMU. So 11 minus x is equal to, ஏன்னா 10x 11x சேர்த்து என்ன ஆகும், 11 minus x is equal to 10.804 AMU. So finally we get x is equal to 0.196 AMU. So x, the percentage of abundance of B minus 10 is equal to 0.196 into 100, 19.6. அப்போ y is the percentage of abundance, B minus 11 is equal to 100 minus 19.6, அப்போ 80.4%. So the percentage of abundance of boron is equal to 19.6% and the percentage of abundance of B is equal to 80.4%. Okay, now the activities கொடுத்துருக்காங்க. So all of you noted. Pause the video. பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அதை வந்து அந்த டேப்லெட் காலமாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அட்டாமிக் மாஸ் AMU கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். தென் கிளாஸிஃபை த மாலிக்யூல், கிளாஸிஃபை த, இதுவும் இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்தது தான். ஹோம்ஒர்க் உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் மாலிக்யூல்ஸ் பேஸ்ட் ஆன் their atomicity and fill the table. Fluorine molecule, carbon dioxide molecule, phosphorus molecule. ஃப்ளூரிங்கிறது ஹோமோட்டாமிக், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஹெட்ரோட்டாமிக், தென் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறது ஹோமோட்டாமிக், சல்ஃபர் ஹோமோட்டாமிக், ஃப்ளூரிங்கிறது டயட்டாமிக், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ட்ரையட்டாமிக், பாஸ்பரஸ் பாலியட்டாமிக், தென் சல்ஃபர் 8ங்கிறது பாலியட்டாமிக், தென் அமோனியாங்கிறது ட்ரையட்டாமிக், பாலியட்டாமிக்கில் வந்துடும். அமோனியா பாலியட்டாமிக்கில் வந்துடும். ஏன்னா 3க்கு மேலே போச்சு அப்படின்னா அது பாலியட்டாமிக். தென் ஹைட்ரஜன் அயோடைடு அப்படிங்கிறது டயட்டாமிக், சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, இது பாலியட்டாமிக், மீத்தேன் பாலியட்டாமிக், glucose polyatomic, and carbon monoxide is a
டைஅட்டாமிக். ஓகேவா? இப்போ எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? இப்போ கார்பன், இப்போ CH4ன்னு பார்த்தீங்க அப்படின்னா CHCங்கிறது ஒரு ஆட்டம், அண்ட் ஹைட்ரஜன் 4 ஆட்டம் இருக்குது. அப்போ 5 ஆட்டம் இருக்குது. அப்போ ஒரு இந்த மீத்தேனில் 5 ஆட்டம் இருக்குது. ஸோ அது வந்து பாலிஅட்டாமிக்கில் சேர்ந்துரும். Then question number 3 is, under the same conditions of temperature, pressure, you collect 3 liters of oxygen and 5 liters of chlorine and 6 liters of hydrogen. So which of the highest number of molecules, which has the lowest number of molecule? ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வால்யூம் பை மோலார் வால்யூம், ஃபைனலி வி கெட் வாட் 0.1339. அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1339 இன்டூ 6.023 இன்டூ 10^23. ஸோ என்ன கிடைக்கும்? 0.8064 இன்டூ 10^23. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரின் இதே மாதிரி தான் 5 divided by 22.4 0.2232. சரியா? அப்போ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எது வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 6 liters of hydrogen has highest number of molecules, 3 liters of oxygen has the lowest number of molecules. Okay students, thank you. All of you note it in your book. எல்லாரையும் புக்கில் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஏன்னா எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு சம்ஸும் உங்களோட எக்ஸாம்ஸில் வந்து வரலாம். எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்க? 1 வேர்ட்ஸில் கேட்க மாட்டாங்க. 1 வேர்ட்ஸில் கேட்டால் ஈஸியாக நீ மக்கப் பண்ணி எழுதிடுவேன். இது கம்பல்சரி சம்ஸில் கேட்பாங்க. ஸோ all of you should note it carefully and study well. ஓகேவா? Thank you students. Thank you.